ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. ஹலோ, சொல்லுங்கள் மேம். அங்கே தான் மேம் வந்துன்னு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் வந்துடும் மேம். ஓகே மேம், ஓகே மேம். சரி மேம். ஓகே மேம். கைஸ், ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆல் குட்? ஓகே. ஸோ ஹீஸ் அ நியூ ஜாயினர் கார்த்திக். கம் திஸ் சைட். ஸோ ஹீஸ் அ நியூ ஜாயினர் கார்த்திக். லெட் வி introduce ourselves. He's Ashok. He's Prem. And I am your team leader, Gopinath. You can call me Gopi. And where is Lokesh? இவனுக்கு இதே வேலையை போச்சு. ஸோ லோகேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போய் பார்ப்போம். அவன் எங்கே சரணா டேபிள் இருக்கானா? சரி, ஓகே, அவனை போய் பார்ப்பாங்க. ஈவினிங் காஃபி குடிக்க போகலாம். வரியா? காஃபி வாங்கினேன்னா உன் மூஞ்சிலே ஊற்றிடுவேன்டா. காசு கொடுத்து வாங்கி முஞ்சில ஊற்றுறதுக்கு ஏன் வாயில ஊற்றினா நான் குடிப்பேன்ல? கவலைப்பட தம்பி, மேனேஜர் வந்தாருன்னா உன்னை படுக்க போட்டு பாலே ஊற்றுவார். வேண்டாம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம். நீ என்ன பண்ணுறீங்க? நலங்கு வைக்க வந்தேன். ஓ, அப்போ 2 பேருக்கும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் கோபி, என் கூட தான் காலேஜ் படித்தான். ஓகே. லோகேஷ் வந்து உங்களுக்கு என்ன ஒர்க்லான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஓகே கோபி, நான் பார்த்துக்கிறேன். வா, வேலை எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு வேலையும் செய்ய தெரியாமல் வருவீங்க. உங்களுக்கு நாங்கள் வேலையும் சொல்லி தரணும். சொல்லி தந்ததுக்கப்புறம் எங்கள் தலை மேலே ஏறி நின்று ஆடுவீங்க. இதுக்கு என்ன எங்களுக்கு தனியாக சம்பளம் மாட தராங்க? டேய், இவரே ஆல்ரெடி 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வந்துக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் வேலை சொல்ல தேவையில்ல. இவனை பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க. இவனே படித்து முடிச்சுட்டு 2 years வீட்டில் வெட்டியாக தான் இருந்தான். ஓகேவா? வேலைக்கு ஜாயின் பண்ணி 6 months தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ பில்டப்பு. சரி, ஓகே. உங்களுக்கு எதாவது டவுட்னா என்ன கேளுங்க, நான் அந்த கேபில் தான் இருப்பேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆமாம், 2 வருஷம் வீட்டில் என்ன பண்ணியிருந்தேன்? தெருமோக்கில் பானிபூரி கடை போட்டிருந்தேன். ஏன்டா ரொம்ப நோன்றீங்க? சரி, சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு வேலையை பாரு. இல்லைடா, வேலையை முடிச்சுட்டு வரேன். வேலையா? வாடா டேய். டேய். இன்ஸ்டால ஒரு பொண்ணிகிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கடைசியில் நேரில் போய் பார்த்தா அது ஒரு ஆன்டி ப்ரோ. ஆன்டியை இப்போ டேட் பண்ண? ஆமாம் மச்சான். போய் ஒரு ஆன்டியோட டேட் பண்ண? ஒரே சங்கடமாக போச்சு மச்சான். ஆன்டி கூட தெரியாம எப்படி டேட் பண்ண? போடா, இப்போல்லாம் எல்லாம் ஸ்னாப்சாட்டில் ஃபில்டர் போட்டுங்க. அப்போ ஃபில்டர் போடாமல் இருந்தால் மட்டும் பேசாமல் இருந்திருப்பேன். டேய், நாளைக்கு வேற தலைவர் பண்ண ரிலீஸு. மேனேஜர் லீவ் கேட்கணும். கொஞ்சம் மேலே நம்ம தான். மேனேஜர் நம்பர் கூட வச்சிருக்க மாட்டேன். டேய், நான் நேற்று வேலைக்கு சேர்ந்தேன். என்கிட்ட ஒரு நம்பர் எப்படி இருக்கும்? கொடுறா. சரி, எடுத்துக்கோ.
96802581. ஏய் டிக்கெட் கிடைக்குமாடா? அதெல்லாம் கிடைக்கும். நம்பர் எடு. 2590. 2586. ஏய் டீயா காஃபி அடி உனக்கு? எனக்கு ஒரு காஃபி டி. ஓகே டி. ஹலோ சார், என் பாட்டி செத்துட்டாங்க சார். எனக்கு என் பாட்டி தான் சார் உயிர். அவங்களே இப்போ உசுரோடு இல்லை சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. எனக்கு ஏன் ஃபோன் அடிக்கிறீங்க? நான் ஒன்றும் உங்க மேனேஜர் கிடையாது. இது ராங் நம்பர். ஃபோனை வைங்க. ஏய் ஏதோ பொண்ணு பேசுதுடா. பொண்ணு பேசுதா? யார்கிட்ட டி இவ்வளோ கோவமாக பேசிட்டு இருக்கிற? தெரிலடி, எவனோ பாட்டி உடம்பு சரியில்லை, தாத்தா உடம்பு சரியில்லை சொல்லிட்டு புலம்புறாண்டி. நீ திருப்பி கால் பண்ணு. போடா பண்ணு. இந்த மேனேஜர் வர ஒர்க் கொடுத்து சாவடிக்கிறான்டி. சரி சரி விட்டு பார்த்துக்கலாம். ஹலோ மேனேஜர் ஒய்ஃபா? மேனேஜர்கிட்ட கொடுங்க. மேனேஜர் ஒய்ஃபா? ஹலோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைங்க. எத்தனை தடவை சொல்கிறது இது ராங் நம்பர்னு? ஃபோனை வைங்க. யார்டி? தெரிலடி, எவனோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். டேய் இது என்ன உண்மையாக ராங் நம்பர் தான் போலடா. ராங் நம்பரா? நீ முதல் நம்பரை கேட்டு. இந்த பாரு. 2 3 4 5 6 7 8 9 10 11. டேய் ஒரு நம்பர் தப்பாக போட்டிருக்கடா. என்னடா பண்ணுறது? அது ஏதோ ராங் நம்பர் நினைக்கிறேன். ஒழுங்காக ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளு. இது போகிறல டீ கேரா காசு கொடுப்பா. மச்சான், எனக்கு காலேஜில் ஒரு 100 ரூபா தரணும்ல, அதில் கழிச்சிக்கோ. பட்டா கால் பண்ணுவோம். ஹலோ காவியாங்களா? ஆமாம், நீங்கள் யார்? நான் தாங்க ஈவினிங் கால் பண்ணியிருந்தேன், அந்த ராங் நம்பருக்கா? ஓ நீங்களா? மறுபடியும் மேனேஜர் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக எனக்கு கால் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லைங்க, இப்போ கடை தான் கால் பண்ணியிருக்கேன். எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஓ மறுபடியும் உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போச்சா? இல்லைங்க, ஈவினிங் கால் பண்ணி ஏதோ மேனேஜர் நினச்சி தப்பாக பேசிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் சாரி கேட்கணும். ஓ அப்போ அதுக்கு மட்டும் தான் சாரியா? அப்போ உங்கள் மேனேஜர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு என்னை பெரியவங்க மாரி வயசானவங்க மாரி ப்ளேம் பண்ணீங்களே அது? இல்லை, அதுக்கும் சேர்த்து தாங்க சாரி கேட்குறேன். சரி விடுங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாம், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நானா ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நானும் ஐடியில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். அப்போ எல்லாம் ஒரே குடியில் வந்த மட்டை தான் போல. ஓ ஒன் செகண்ட், சாரிங்க. ஐயோ போதுங்க, எத்தனை சாரி தான் கேட்பீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட பேசுகிறப்ப என் ஹார்ட் பக்கு பக்குன்னு இருந்துங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, ஐடியில் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த பக்கு பக்கு நிறையா இருக்குமோ. சிஸ்டமில் வர பக்கோட உங்ககிட்ட பேசுகிறப்ப வர பக்கு உங்கள் வாய்ஸ் மாரி ஸ்வீட்டாக இருக்குங்க. போதுங்க ஐஸ் வச்சது. இங்கே ஆல்ரெடி மொட்டை மாலில் பனி காத்தடிக்குது. இதில் நீங்கள் வைக்கிற ஐஸில் எனக்கு ஜோரமே வந்துடும் போல. ஐயோ சாரிங்க. ஐயோ போதும், எவ்வளோ சாரி தான் கேட்பீங்க? சரி தூங்கலையா? இதோ சாப்பிட்டு போய் தூங்கணுங்க. சரி ஓகே, நீங்கள் போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். பார்த்துங்க, உங்கள் மேனேஜர் கனவுல வந்து மறுபடியும் வேலை செய்ய சொல்ல போகிறாரு. ஏங்க நீங்கள் வேறு, நானே உங்ககிட்ட பேசி ஜாலியாக போய் தூங்கலாம் பார்த்தா நீங்கள் இந்த நேரத்தில் அந்த நான் பார்த்துனுக்கிறீங்க. சரிங்க, நீங்கள் போய் தூங்க, நானும் போய் தூங்க போகிறேன். குட் நைட்டுங்க. கோபம் கொண்ட கண்ணழகி நீ, சிரிப்புக்குள் மறைத்த காதல் கதைகள் தான். உன் ஒரு வார்த்தை போதும் மழையாய் கரையே.
ராங் நம்ம காத்தியா? ஒரு முகம் தெரியாத பையன்கிட்ட இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்க. இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. நானும் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடி. பைக்கில் போயிருந்தேங்க, டப்புனு பிரேக் ஆச்சு, கீழே வந்து ஃப்ரெண்டு அடிப்பட்டு வச்சிங்க. வரும் ஃபன்னாக போச்சுங்க, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமாங்க? இல்லை ஏன் கேட்குறேன்னா, நம்மளும் எத்தனை நாள் தான் ஃபோனில் மெசேஜ்னு பேசிக்கிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு கலாய்க்கிறாங்க. ஒரு மாதிரியாத பொண்ணுக்கிட்ட எத்தனை நாள் தான் பேசுவேன்ட்டு, அதனால தான் கேட்குறேன். ஆக்சுவலாக இது நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து மூஞ்சி தெரியாத ஒரு பையனை வந்து பார்த்து எத்தனை நாள் பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாமா? எனக்கு ஓகேங்க. எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்கள், எங்கே மீட் பண்ணலாம் சொல்லுங்கள். நாளைக்கு காலை 10 மணிக்கு ஜீவா பார்க், ஓகேவா? ஓகேங்க. நான் நாளைக்கு காலைல டானு 10 மணிக்கு ஜீவா பார்க்கில் இருப்பேங்க. காலங்கத்தில் பார்க்கு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுறானுங்க. என்ன இவர் நம்ம மேலே கிளியம்மா பார்க்குறாரு? என்னப்பா? தரங்கண்ணா. திறக்கிறோம். என்னதான்ப்பா வேணும்? இல்லை ஒன்றும் இல்லை, தரங்க. திறக்கிறோம். சரி, அவங்க வார்த்தை உள்ள பேசி ரேசர் பண்ணி பார்ப்போம். பேசுவோம். அதாவது காவி ஹை அடிங்க. ஐயோ, ஃபேண்ட்டு கேட்டுக்கிங்கச்சா? இது நமக்கு செட் ஆகாதரா சாமி. பா, மறுபடியும் பேசி ட்ரை பண்ணலாமா? அதாவது காவியா, போடா. ஹலோ, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேங்க. நீங்கள் எங்கிறீங்க? நானும் வந்துட்டேங்க. அதோ ஃபஸ்ட் கேட் கிட்ட. நீங்கள் ஃபஸ்ட் கிட்ட நினைக்கிறீங்களா? நான் கேட்டு நினைக்கிறேன். ஹலோ 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 எங்க கேட்குதாங்க? ஹலோ, சரி நான் ஃபஸ்ட் கிட்ட என்ன போவோம். சரி வா, கால் பண்ணுவோம். எங்கே இருக்கிறீங்க? நிஜமா நீங்கள் வந்துக்கிறீங்களா? நான் தான் உங்களை கேட்கணும். நான் உங்களை தேடி செகண்ட் கேட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ, எங்க நான் உங்களை தேடி ஃபர்ஸ்ட் கேட் நான் வந்துக்கிறேங்க. அச்சோ, சரிங்க, நான் அங்கே வந்துடுறேங்க. எங்க நீங்கள் சொன்ன இடத்துக்கிட்ட வந்துட்ட மாதிரி இது. இப்போ எங்கே இருக்கீங்க? நான் ஏதோ இங்கே மண்டபத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இதுங்க.
நானும் மண்டபத்துக்கிட்ட தாங்க இருக்கேன். அதே மண்டபத்துக்கிட்டியா? ஆமாம். ஒரு பார்வையில் உலகம் மாறுதே, நெஞ்சம் நின்று நிமிஷம் பாடுதே, பேர் தெரியாத அந்த அழகிலே. கவியா? கார்த்தியா? ராங் நம்பர். கார்த்தியா கரெக்டா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் ஒரு 9 மணிக்கு வந்தேங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னங்க பண்ணீங்க? அப்படியே சும்மா அங்கே சருக்கா வர விட்டுக்குன்னு. சரி, உங்கள் மேனேஜர் கிட்ட இன்னும் படத்துக்கு போகிறதுக்கு போய் சொல்லி லீவ் கேட்டிருக்கீங்களா? இனிமேல் மூவிக்கு போகணுன்னு சொல்லிட்டுலாம் மேனேஜர்கிட்ட லீவு கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என் ராங் நம்பர் தேவதையை பார்க்க சொல்லிவிட்டு லீவு கேட்கலான்னு இருக்கிறேன். பா போதும், ரொம்ப யோசிக்கிறீங்களே. ஏங்க ஜுரங்கிறது அடிதா? இங்கே ஏதோ பனிக்கா தடிடுமே, எதுவும் தெரியலையே. சம்டைம்ஸ் ஒரு ராங் நம்பர் கூட நம்மளை ஒரு கரெக்டான நபர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அது மாதிரி தான் இவங்க லைஃப்பும். தப்புலையும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. கார்த்தி பண்ண ஒரு குட்டி தப்புனால இப்போ இவனுக்கு ஒரு அழகான லைஃப் கிடச்சிருக்கு. ஒரு தப்பு பண்ணுறதுனால நம்ம லைஃப் அழகாக மாறுதுன்னா அந்த அழகான தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லையே.